வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 10th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். ஒரு வழியாக மார்க்கெட்டு ஒரு க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பட் ஒரு ஒரு டீப்பான ஒரு க்ரீன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு 1500 பாயிண்ட் இறங்கிட்டு ஒரு 200-250 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெக்கவரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நம்மள எல்லாமே வந்து உசுப்பேத்துறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்மளை உசுப்பேத்துற மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் நம்பிடாதீங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்ஸு, வெனஸ்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ முக்கியமாக நியூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக மார்க்கெட் இன்னைக்கு ஏறி இருக்குது, எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறாரு, வார் கம்மிங் டு அன் எண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கூடி சீக்கிரம் அந்த வார் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த ஒரு ட்வீட் மட்டும் தான் பண்ணார். இந்த ட்வீட் பண்ணதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக். க்ரூடு நியர்லி $115 இன்னைக்கு மார்னிங் $85 நியர்லி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து $91 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வார் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொன்னது ரீசன் தான் மார்க்கெட்டு ஒரு க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இவர் சொன்ன மெசேஜுக்கு ஈரான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. ஈரான் என்ன ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் கூடவும் அமெரிக்கா கூடவும் நாங்கள் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் பேச கிடையாது. அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய கருத்து. நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படின்ட்டு ஒரு போல்டாக ஒரு அடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த வார் வந்து இன்னும் முடிக்கப்படலை, இன்னமும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, ஈரானுக்கு இன்னைக்கு மிக முக்கிய நாள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது எங்களுடைய அட்டாக் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரோன் அட்டாக்கு அப்புறம் யூஏஇயில் இருக்கிற ருவைஸ் அப்படிங்கிற ஆயில் ரீஃபினரி கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. சவுதி அரேபியா, யூஏஇ, குவைத், ஈராக் இவங்க எல்லாமே சேர்ந்து நிறைய பேரல்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 6.7 மில்லியன் பேரல்ஸ் வந்து பெர் டேக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அவுட்புட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சம் நெகட்டிவ் நியூஸாக தான் வந்துட்டு இருக்குது. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து க்ரீனுக்கு க்ளோஸ் ஆன ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஈரான் குட் பி கம்மிங் டு அன் எண்ட் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ட்வீட் மட்டும் தான், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ஈரான் வந்து சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஹார்மூஸில் இருக்கிற அந்த ஏரியாவை கடந்து போகிறதுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறோம். யாருக்கு பர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னா, இஸ்ரேல் அண்ட் அவங்களுடைய அம்பாசிடரை வந்து வெளியே அனுப்பணும். அது வந்து யூரோப் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான தூதர்களை வெளியே அனுப்பணும். வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அவங்களுடைய ஷிப்பு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான ஆயில் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்த வந்து ட்ரம்ப் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்மூஸ் ஏரியாவில் அதாவது எந்த ஒரு ஷிப்பையாவது ஈரான் தடுத்தாங்க அப்படின்னா எங்களுடைய பதிலடி 20 டைம்ஸ் ஹையராக இருக்கும். நார்மலாக கொடுக்குற அடியை விட 20 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்காங்களேன் ட்ரம்ப்பு. ஸோ இப்போ வந்து ரொம்பவும் சிவியராக போயிட்டுருக்குது வாரு. இந்த வார் எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல. மேபி ரம்ஜானுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சம் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் ரம்ஜான் முன்னாடியே வந்து வார் வந்து எண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஓகேங்களா? எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட், அதாவது டோ ஜோன்ஸ் 0.5% ஹையில் போயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.4%, 1.3%. S&P 500 1% நியர்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது எஸ்டர்டே ஐ திங்க் 7% நியர்லி டவுன் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து 2.88% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஹேங்ஸாங் இண்டெக்ஸ் 2% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. நமக்கு நிஃப்டி 400 பாயிண்ட் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. சூப்பராக மார்க்கெட் 400 பாயிண்ட் கேப் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் வாங்கினவங்க எல்லாமே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா 150 பாயிண்ட்
அதில் தான் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அந்த கால் ஆப்ஷன் வாங்கினாங்க பார்த்தீங்களா எஸ்டர்டே, அவங்க ப்ரீமியம் கொடுத்து வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் எல்லாமே மார்னிங்கு எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ எஸ்டர்டே என்ன ரேட்டில் க்ளோஸ் ஆச்சா அதோட கம்மியாக தான் ஓப்பன் ஆச்சு கால் ஆப்ஷன் வாங்கலுடைய நிலைமை. ஸோ 150 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்காங்களேன். நியர்லி 24,150 to 24,300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக சென்செக்ஸ் 233 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது, 0.97%, 24,261 செட்டில் ஆகிடுது. சென்செக்ஸ் 639 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது, 0.82%, 78,205 செட்டில் ஆகிடுது. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் யூஎஸ் ஃபியூச்சர் 200 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ரன்னிங்கில் இருக்கும்போது. ஆஃப்டர்நூன் கிட்டத்தட்ட ஒரு 12:30 டைமுக்கு யூஎஸ் மார்க்கெட்டு ஷார்ப்பாக பவுன்ஸ் ஆச்சு, க்ரீனுக்கே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் க்ரீனுக்கு வந்துச்சு. 200 பாயிண்ட்ஸ் மைனஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் க்ரீனுக்கு வந்துச்சு. அப்போ தான் நம்ம மார்க்கெட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் 1.5% to 2% ஹையில் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 447 லட்சம் கோடி வந்திருக்குது. அதாவது 6.5 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஐடி, ஆயில் அண்ட் கேஸ் இந்த 2 செக்டாரை தவிர எல்லா செக்டாரும் ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. ரூபி 91.81 செட்டில் ஆகுது. எஸ்டர்டே 92.33 செட்டில் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் பிறகு போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமாக நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு தேவையான ஆயில், கேஸு இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு 4 வீக்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படி மேலே போய் இன்னும் 75 நாளைக்கு மேலேயே வந்து கையிருப்பு இருக்குது. அதனால யாரும் எதுக்கும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்பிஜி கேஸ் இல்லை அப்படின்ட்டு, அதாவது கமர்ஷியல் கேஸ் இல்லை அப்படின்ட்டு மேஜர் சிட்டியில் இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து சென்னை, கோயம்புத்தூரில் கூட நிறையா ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 கமர்ஷியல் சிலிண்டர் வேணும், ஆனால் இப்போ கைவசம் இருக்கிறது 25 50 சிலிண்டர் தான் இருக்குது. நாங்கள் எப்படி ஹோட்டலை வந்து ரன் பண்ண முடியும்? ஸோ லிமிட்டெட் ஆர்டர் மட்டும்தான் நாங்கள் வந்து புக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இங்கே மட்டும் கிடையாது, இந்தியா பூரா டாப் மேஜர் சிட்டிஸில் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து, அதாவது மேஜரான ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துருச்சு கேஸ் சிலிண்டர் இல்லாதனால. ஸோ இந்தியாவில் தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த கேஸ் சிலிண்டர் இது இல்லை அப்படின்னா, கமர்ஷியல் சிலிண்டர் இல்லை அப்படின்னா எல்லாம் இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு 1 வீக் போகும்போது வீட்டுக்கு தேவையான சிலிண்டர் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை அடுத்து வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா பெட்ரோல், டீசல் இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த வார் இன்னமும் அட்லீஸ்ட் 1 வீக் நடந்தால் கூட நம்ம இந்தியாவில் பெரிய ட்ரபுள் வர்றதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்களாம் வந்து சிலிண்டர் எதுன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கு கரெக்டாக வச்சுக்காங்க. கண்டதை சமைச்சிட்டு இருக்காதீங்க. கரெக்டாக என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் சமைச்சு சாப்பிட்டுருங்க. கேஸ் வந்து சேவ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ரைட். வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரெண்ட் க்ரூடு $90 per பேரலுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஆம்பி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 25,965 கோடி லாஸ்ட் மந்த்து ஈக்விட்டியில் இன்ஃப்ளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மந்த் ஆன் மந்த் பார்க்கும்போது நியர்லி 2,000 crore இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டோடைய ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 82 லட்சம் கோடிக்கு டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ இருக்குது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை. வெனஸ்டே யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ஈவினிங் 6 o'clock. ப்ரீவியஸாக இருக்குது 2.4%. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2.4% தான். ஸோ யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 50-100 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க அட்டாக் பண்ணுறதை விட இவங்க ஏதோ ஒன்று பேசினாவே வந்து மார்க்கெட் பெருசாக உழுந்துடும். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இன்றைக்கி நைட்டு முடிகிற வரையும் அவர் வந்து சைலண்டாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லை நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு உண்டான இம்பேக்ட் உடனே மார்க்கெட்டில் வந்துடுது. ஸோ எஸ்டர்டே வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ட்ரம்ப்புடைய சன்னு பாரூன் ட்ரம்ப் அவர் வந்து $30 மில்லியன் க்ரூடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தார் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எஸ்டர்டே வந்து அவர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க.
அதாவது எஸ்டர்டே தான் வந்து $120 போயிருந்துச்சு க்ரூடு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு இன்சைடர் ட்ரேடிங் வந்துருக்குது. ஓகே. எனிவே இப்போ இருக்கிற நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. எனிவே இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 24,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 24,000 தென் 23,700. அதாவது எஸ்டர்டே வந்து லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ இருக்கும். இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரேஞ்ச் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பாருங்க, லாஸ்ட்டு ஃப்ரைடே 25,200 க்ளோஸ் ஆச்சு. இப்போ வந்து 24,200 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். 24,450 24,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேலே போனால் 24,650 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000 அதுக்கப்புறமா வந்து 23,700 இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிறனால கொஞ்சம் வைடாக தான் இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 57,800 57,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 56,300. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 56,000 56,000 கீழே வந்துச்சுன்னா இன்னமும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்குனான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா?